ஷேய் விஷ்ணு பிரம்மா சங்கர் பார்வதி மகாராஷ்டிரா கணக்கு முக்கால் சத்தியம் நீதிமன்றம் 12 ஜோதிலிங்கத்தில் நீதிமன்றம் ஓப்பன் பண்ணிட்டார். 7 ஜென்மத்துக்கு முன்னாடி நீதி நியாயம் தர்மம் 7 ஜென்மத்துக்கு முன்னாடி கரெக்டாக நடத்தினார். எல்லாம் ஒழுங்காக போச்சு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு உலக நாடே போச்சு, ஒழுங்காக போச்சு. இதில் வச்ச கணக்கில் தான் மாற்றி மாற்றி அடித்து என்ன செய்யணுங்கிறது பிச்சு எரிஞ்சு போர்க்கழகமாக நடத்தி வெள்ளைக்காரன் ஆச்சு, பிரிட்டிஷ்காரன் ஆச்சு, எல்லா ஆட்சியும் கலந்த குதிரையை ஓட்டி பாழாகிட்டான். 7 ஜென்மமாக பாழாகிட்டான். இந்த 76 வருஷத்தில் தூக்கி சாதி சாதியாக கொடியை தூக்கி சாதி சாதியாக இடத்த எழுதி சாதி சாதியாக வச்சு நக்கிட்டான். ஏண்டா சாதி சாதி வைக்கியடா, சாதி சாதி போட்டு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீ போடுறத சாணியை மாற்றி மாற்றி சாப்பிடுதில்லடா. எல்லாம் ஒரே தானடா பூமியில் விளைஞ்சி சாப்பிடுத. அரியட்ட மூட்டா பேடா துவைச்சிருவார். தமிழ்நாடு துவைச்சி தொங்க விட்டுருவார். நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்க வேண்டாமாப்பா. வழக்கம் ஆடுது. அந்த இடம் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, எல்லாம் விவசாயமாக வரும். உனக்கு இருக்கிற இடம் இருக்கிற ஆடை விவசாயம் பண்ணி சாப்பிட்டு கொண்டு தான் கொடுத்துருக்காரு. அதில் கூட ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு நாடு விளையலையா, அந்த காயின்ஸை கொடுத்து மாற்றியே வந்திருக்கணும். இப்போ பொட்டமாக தூக்கிட்டு போக முடியாதுல்ல காயின்ஸை. இது எப்படி சாக்காக கொண்டு போய் செமந்து கொண்டு போய் அடைஞ்சி வச்சுருக்கான் இந்த அரசியல்வாதி முட்டாப்பே. செமந்து எல்லாம் கேட்டுக்கோப்பா. பத்திரப்பதிவுலேருந்து எல்லாம் கரெக்டாக 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு எடுப்பார். எடுக்கையில் சும்மா துவைச்சி அப்படியே ஒரு பக்கம் செதுக்கி விட்ருவார். இந்த லேண்டு போடுறவன், லேண்டு அடிக்கிறவன், பத்திரம் விற்கிறவன், பத்திரம் வெளியில் வென்று பத்திரம் சீல் குத்துறவன்லாம் அந்த டைமில் குளோஸ் பண்ணிடுவார். புரோக்கரை பூரா அங்கங்கே தடை விட்டே அடிப்பார். என்கவுண்ட்ரு போட்டுருவார். அது ஆட்டோமேட்டிக்காக புரோக்கர்னால முடிச்சிடலாம் அப்படின்ட்டார். கணக்கு போட்டார். இன்றைக்கி சீல் குத்திட்டார்ல, சீலை குத்துனாலே குளோஸ் பண்ணுதாருன்னு அர்த்தம். ஒரு புரோக்கர் இருக்க மாட்டான். சிட்டி கிராமத்தில் தேடி பார்த்து என்கவுண்டரில் முடிச்சிடுவான். முப்படை வானரப்படை இராணுவம் முக்கால் சத்தியம். விவசாயம் வச்சுருப்பான். அவன் விளைஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனை போய் கெடுப்பான். உன் இடம் இத்தனை கோடி போகுது, புரோக்கர் அப்படியே போட்டார். இன்றைக்கி சீலை குத்திட்டாரு. சிட்டி கிராமத்தில் கிடப்பான். அலசி பிறக்கிடாம்பார். அது தமிழ் வார்த்தை பேசுகிறவனத்தை உள்ள 2 பேரை நியமிப்பார். அந்த சிட்டி கிராமத்துக்கு ஒவ்வொருத்தனையாக தேடி பிடிக்கணும்ல. இந்தியில் பேசுகிறவன் இனிப்பான் உள்ள, அவன் தான் கசக்குவான். நடு வீதியில் நடு ரோட்டில் புரோக்கரால் அவன் வெதரை அப்படியே கசக்குவான். படுக்க போட்டு கசக்குவான். சேட்டை கைலாசத்துலேருந்து எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான்னு அந்த சேட்டையை எடுக்கார். முக்கால் சேட்டை அதான் சொல்லுதார்ல, நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு முன்னாடி தவ்விக்கிட்டு வரானே. 2 கால் கையை வச்சுட்டு அப்படியே தவ்வு தான். தெற்கு லைனில் போய் நின்று தடவு தான், வடக்கு லைனில் நின்று தடவு தான், கிழக்க தடவு தான், மேற்க தடவு தான். என்னத்தடா தடவுதியா அப்படியேங்காரு. போட்டார்ரா கணக்கு சீல் குத்திட்டார். விவசாய இடத்த பூரா அழிச்ச பூரா இந்த லேண்டு போடுறவன் புரோக்கரு அனைத்தும் தூக்கி கசக்கிடுவார். அடுத்தாப்பில் கையெழுத்து போட்டிருக்கான்ல தாசில்தார், விஓ, கிராம அதிகாரி, தலையாரி, அதெல்லாம் தூக்கி ஒண்டிச்சு அப்படியே மாவட்ட வாரி சிட்டி வாரி அந்த பேப்பரை வெளியே எடுக்க கையெழுத்து போட்டு சீலை குத்தி கொடுத்துருப்பான். இப்போ இவர் சீல் குத்திட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்குவாங்கடா. தமிழ் வார்த்தையிலே போட்டாச்சு. தமிழ் வார்த்தை தமிழ் பண்பாடில் ஒரு இடம் விட மாட்டார், விட்டு விட மாட்டார். உள்ள கோர்ட்டில் பயஞ்சு கையெழுத்து வாங்கியிருக்கியா, மில்லு கட்டு தான் தொழிற்சா எல்லாமே அவன் ஜவுரி எப்படி ஆடுதான். 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு அவன் இடம் கிடக்கு, நம்ம இடம் கிடக்குன்னு விரிச்சு அங்கே ஆடி பாழாக்கி கொண்டே இருக்கான். இது கோர்ட்ஸில் பார்க்க வேண்டாமா? அதுதான் முப்படை வானரப்படை வச்சு இறக்கி துவைச்சி தொங்க விட்டுருவார். சென்னை டு டெல்லி வரைக்கும் போர்க்காலம் நடத்த போகிறோமுங்க. இல்லை கண்டாரோலிமனை இதோட சோழி முடிஞ்சடா. அரசியல்வாதி சோழி முடிஞ்ச, இதோட சோழி முடிஞ்ச. இதோட அவன் உள்ளே வர பார்த்துக்கிட்டே இருப்பான். அரசியல்வாதி எங்கே இருக்கான், கூ வச்சு குத்த மாதிரி இருக்கானா அப்படின்னு. அந்த டைமில் அப்படியே போட்டு ராவிடுவான். முக்கால் சத்தியம்.